டு பி ஆர் நாட் டு பி என்று ஆம்லெட் கதாநாயகனை போல ரஜினிகாந்த் இருக்கிறார் என்று இதுவரையில் ஊடகங்களின் மூலமாக செய்திகள் சொல்லப்பட்டன. என் வீட்டிற்குள்ளே வரக்கூடிய திருடன் தமிழனாக இருந்தால் அவன் மட்டும் தடையில்லாமல் வந்து திருடி விட்டு போகட்டும் என்று நான் விளம்பர பலகை வைப்பதும் இதுவும் ஒன்றுதான். ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவர் யோகியராக இருப்பாரா, ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுப்பாரா, அது குறித்து விமர்சனங்களை வையுங்கள். இந்தியாவிலே பிறந்த ஒரு மனிதன் எதை உண்ண வேண்டும் என்பதை கூட ஒரு அரசு சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்றால் இதைவிட ஒரு மோசமான பாசிச ஆட்சி வேறு எதுவுமே இருக்க முடியாது. அரசியல் கட்சி தொடங்குவது குறித்த இருவரும் 90 நிமிடங்கள் பேசிய பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல், அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய அரசியல், இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாவற்றை பற்றியும் விரிவாகவும் விளக்கமாகவும் மனம் திறந்து நாங்கள் பேசியிருக்கிறோம். ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவர் அரசியல் களத்தில் வந்து நிற்கப் போவது நிச்சயம். இதை மட்டும் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியும். டு பி ஆர் நாட் டு பி என்று ஆம்லெட் கதாநாயகனை போல ரஜினிகாந்த் இருக்கிறார் என்று இதுவரையில் ஊடகங்களின் மூலமாக செய்திகள் சொல்லப்பட்டன. மக்களும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லுவார், ஒரு படம் வருகிற பொழுது வேகமாக அரசியலுக்கு வருவது போல தோற்றம் காட்டுவார். அந்த பட வேலைகள் முடிந்து படம் ஓடி நடந்து முடிந்து விட்டால் அதற்கு பிறகு அவர் ஓய்ந்து விடுவார் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது உண்டு. ஆனால் அவர் மிக தெளிவாக இருக்கிறார். அரசியல் களத்தில் இந்த முறை அவர் வருகிறார். வந்து ஒரு தூய்மையான, நேர்மை சார்ந்த, ஊழலற்ற அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு அவர் தன்னுடைய உழைப்பை, வியர்வையை, நேரத்தை முழுமையாக செலவழிப்பார். எனவே அவர் இதை செய்வார் என்பதை அவரோடு 90 நிமிடங்கள் நான் பேசிய பேச்சின் அடிப்படையில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய உணர்வின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தமிழர்கள் தான். அனைவரும் தமிழர்கள் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் அவர் இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்தாலும் அவர் தமிழர் இல்லை என்று சொல்வதென்றால் பெரியாரை நீங்கள் தமிழராக ஏற்க முடியாது. பெரியாரை தமிழராக ஏற்கவில்லை என்றால் யாரை நீங்கள் தமிழராக ஏற்க போகிறீர்கள்? தமிழனுக்காக, தமிழனுடைய சுயமரியாதைக்காக, தமிழனுக்கு இடையே பகுத்தறிவை வளர்த்தெடுப்பதற்காக மூத்திரச் சட்டியோடு தன் வாழ்க்கை முழுவதும் 90 வயது கடந்த நிலையிலும் தொடர்ந்து பணியாற்றிய பெரியாரை நீங்கள் புறந்தள்ளிவிட முடியுமா? இந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது 2 திராவிட கட்சிகளின் மூலமாக ஆட்சி நாற்காலியில் தொடர்ந்து 50 ஆண்டு காலம் இருந்தார்களே, இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தானே, பச்சை தமிழர்கள் தானே. இந்த பச்சை தமிழர்கள் ஊழலே செய்யவில்லையா? இவர்கள் தானே கொள்ளையடித்து குவித்து வைத்திருக்கிறார்கள். இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதானே. எனவே என் வீட்டிற்குள்ளே வரக்கூடிய திருடன் தமிழனாக இருந்தால் அவன் மட்டும் தடையில்லாமல் வந்து திருடி விட்டு போகட்டும். வேறு மொழிக்காரனோ வேறு இனத்தை சார்ந்தவனோ உள்ளே வந்து திருடுவதற்கு அனுமதி இல்லை என்று நான் விளம்பர பலகை வைப்பதும் இதுவும் ஒன்றுதான். நான் கேட்கிறேன், 1946 பிரகாசம் தமிழகத்தின் சென்னை ராஜதானியின் முதலமைச்சராக, பிரதம அமைச்சராக இருந்தார். பிரகாசம் 10 பைசா ஊழல் செய்தார் என்று சொல்ல முடியுமா? பிரகாசம் தமிழர் இல்லை. 1947 நாடு விடுதலை பெற்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு துறவியை போல முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்து ஆட்சி நடத்திய மனிதர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொத்து முழுவதையும் வள்ளலார் அமைப்புக்கு எழுதி வைத்துவிட்டு செத்து போன மனிதர். ஓமந்தூராரை போல ஒரு மனிதரை நீங்கள் அவ்வளவு எளிதாக அரசியல் உலகத்தில் பார்த்துவிட முடியுமா? ஓமந்தூரார் தமிழர் இல்லை, அதற்காக ஓமந்தூராரை ஒதுக்கி விடுவீர்களா? ஓமந்தூராருக்கு பிறகு வந்த குமாரசாமி ராஜா, அவர் கூட தமிழர் இல்லை. இவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தான். ஆனால் குமாரசாமி ராஜாவின் ஆட்சி காலத்திலே தான் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டிலே வந்து சேர்ந்தது. ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ் என்று இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பையும் நீதித்துறையையும் 2ஆக பிரித்து வெவ்வேறாக மாற்றிய முதல் மனிதர் இந்த குமாரசாமி ராஜா தான். விவசாய புரட்சிக்கு வித்தூன்றியவர் குமாரசாமி ராஜா. சாகிற போது சொத்து முழுவதையும் ராஜபாளையத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எழுதி வைத்துவிட்டு 50 ரூபாய் வங்கி கணக்கோடு செத்து போனவர் தான் குமாரசாமி ராஜா. இன்றைய தேவை தமிழ்நாட்டுக்கு
நேர்மை சார்ந்த மனிதர் நாற்காலியில் அமர்வதே தவிர என் சாதிக்காரனோ என் மொழி பேசுபவனோ என் இனத்தை சார்ந்தவனோ என்பதற்காக சுரண்டக்கூடிய மனிதர்கள் வந்து நாற்காலியில் அமர்வதை காந்திய மக்கள் இயக்கம் ஏற்காது. ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவர் யோகியராக இருப்பாரா? நேர்மை சார்ந்து அரசியல் நடத்துவாரா? ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுப்பாரா? அது குறித்து விமர்சனங்களை வையுங்கள். ஜெயலலிதா என்ற ஆளுமையை இழந்துவிட்ட பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திசையறியாமல் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 2 அணிகளாக அவர்கள் உடைந்து சிதறிவிட்டார்கள். 2 அணிகளில் இருக்கக்கூடியவர்களும் இணையப் போவதாக ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு மறுபக்கம் மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒருவருக்கு எதிராக ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 2 அணியில் இருக்கக்கூடியவர்களும் எடப்பாடி பரிவாரமானாலும் சரி, பன்னீர்செல்வம் பரிவாரமானாலும் சரி, 2மே ஊழல் மலிந்த மனிதர்களை கொண்டிருக்கின்ற மிக மோசமான அமைப்புகள். எனவே 2இல் எந்த ஒன்றின் பின்னாலும் செல்லக்கூடிய மனோநிலை மக்களுக்கு இல்லை. அடுத்து இன்றைக்கு பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நேற்றைய ஸ்டாலினுக்கும் இன்றைய ஸ்டாலினுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. இன்றைய ஸ்டாலின் பக்குவப்பட்டிருக்கிறார், முதிர்ச்சி அடைந்திருக்கிறார். ஒரு ஊழலற்ற அரசியல் உருவாக வேண்டும் என்று அடிக்கடி அவர் ஊடகங்களுக்கு முன்னாலே சொல்கிறார். ஊழலற்ற நிர்வாகத்தை தருவதற்கு திமுகவால் முடியும் என்று அவர் சொல்கிறார். ஆனால் எந்த நேரத்திலும் ஊடகங்களுக்கு முன்னால் ஸ்டாலின் அவர்கள் வந்து நின்று ஊழலுக்கு எதிராக தூய்மையான அரசியலுக்கு ஆதரவாக கருத்துக்களை வழங்குகிற பொழுதெல்லாம் அவருக்கு பின்னாலே நிற்கக்கூடிய துரைமுருகன், ஆவாவேலு, பொன்முடி, திருச்சி நேரு என்று இருக்கக்கூடிய முகங்களை பார்க்கிற பொழுது இவர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை இந்த மண்ணில் மு.க. ஸ்டாலின் அவர்களே நினைத்தாலும் கூட கொடுக்க முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுவிட்ட பிறகு இதுவரையில் மறைமுகமாக நடைமுறைப்படுத்த விரும்பிய இந்துத்துவ எஜெண்டா, அதில் இருக்கக்கூடிய அத்தனையையும் வெளிப்படையாக அவர் நடத்துவதற்கு முன்வந்து விட்டார்கள். RSS பரிவாரத்தினுடைய அடிப்படையான கோரிக்கைகளில் ஒன்றுதான் இந்த பசுவதை தடை சட்டம் என்பது. இந்த எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது. நான் கேட்கிறேன், இந்தியாவிலே பிறந்த ஒரு மனிதன் எதை உண்ண வேண்டும் என்பதை கூட ஒரு அரசு சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்றால் இதைவிட ஒரு மோசமான பாசிச ஆட்சி, பாசிசத்திற்கான அடையாளம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இது போன்ற வகுப்புவாதத்தை வளர்த்தெடுத்து ஒரு மொழி, ஒரு தேசம், ஒரு கொள்கை, ஒரு இனம் என்று இந்தியாவை ஒருமைப்படுத்த நினைக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமூடி விரைவில் கிழித்தெறியப்படும். மாட்டிறைச்சி குறித்து நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இதற்கான புரட்சி வெடிக்கும். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.